ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் நம்ம வீட்டு கிச்சனில் என்னென்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கிறேன். இந்த அடுப்பில் வந்து நேற்று வச்ச மாங்காய் தொக்கு மிச்சம், அதாவது ஸ்வீட் பச்சடி அது. அப்புறம் தயிருக்கு வந்து பால் காய்ச்சிட்ருக்கிறேன். பக்கத்தில் கவுண்டர் டாப்பில் ஒரு 3 வெங்காயம், ஒரு 6 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு இது மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை டக்குன்னு இதெல்லாம் வெட்டிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து நான் தக்காளி தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா காலையில் எழுந்தது இன்றைக்கி என்னன்னு தெரியல, கிச்சனுக்குள்ளே வரவே தோணலைங்க. ஏன்னா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தது. காலைல டீ தான் போட்டேங்க, அவ்வளோ வேர்த்து கொட்டி, ஆஹா என்னடா இது காலையிலே இப்படி இருக்குதே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. மதுரையில் அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க, தாங்கவே முடியல. சரி, அதனால தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து பேச்சுலர்ஸ்லாம் அடிக்கடி செய்கிறது தான். இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி செய்கிறேன். இந்த ஒரு தக்காளி தொக்கு மட்டும் இருந்தாலே போதுங்க நமக்கு. வேறு எதுவுமே கூட சைடிஷோ இல்லாட்டி வேறு எதுவும் குழம்போ எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம், இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷன் இந்த தக்காளி தொக்கு. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதக்கும்போது பார்த்திங்கன்னா, இது கூட கொஞ்சமாக வந்து கறி மசாலா பொடி, அதாவது எல்லா மசாலா பொடி கூட 1 ஸ்பூன் வந்து கறி மசால் பொடியும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்து நல்லா சிக்கன் போடாத குறையா நல்லா சிக்கன் தொக்கு மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம வாய்க்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட வாயெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நேரத்துலையும் நீங்கள் இந்த தக்காளி தொக்குலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு டக்குன்னே டேஸ்ட்டு மாறிடும். நல்லாயிருக்கும், நாக்குக்கு வந்து நல்ல ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட நம்ம இது கொடுக்கலாம். காரம் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்றைக்கி நான் மார்னிங்க்கும் சேம் இதே தான், ஆஃப்டர்நூனுக்கும் இதே தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து வந்து பொரியல் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன், அதையும் வதக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் தான் செய்கிறேன். அவரைக்காவையும் வந்து நல்லா சைடில் வெட்டி வச்சுட்டேன், பொடிசாக நறுக்கி அதையும் கூட சேர்த்து விட்டுறலாம். இந்த அவரைக்காயிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க. இந்த பச்சை காய்கறிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நடுவில் அதுவும் இந்த வெயில் காலத்தில் நான்வெஜ்ஜை காட்டிலும் சிக்கன் இதெல்லாம் வந்து பயங்கர சூடு தான். இருந்தாலும் எங்கள் பசங்க எங்கே கேட்குறாங்க, அதுதான் வேணும்னு நிற்கிறாங்க. சரி, அது ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா கூடவே வந்து இந்த காய்கறிகளையும் கூட சேர்த்துக்கோங்க. இந்த அவரைக்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச்சான ஃபுட்டுங்க இந்த அவரைக்காய். அப்புறம் நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை மாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதையும் அவரைக்காய் வெந்துட்டு இருக்கும்போதே திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், மாவு பிசைஞ்சு. இப்போ அதை இன்னொரு அடுப்பில் சப்பாத்தியும் 1 by 1 போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே சூடாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்திக்கும் சேம் இதே அட்டகாசமான டேஸ்டான இந்த தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். இதில் பூண்டு நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. இன்றைக்கி சாப்பாடெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் இதுதாங்க மெயின் பிச்சே இன்றைக்கி வந்து என்னோடய 2வது நாத்தனார் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி அண்ணி உங்களுக்கு நான் ஜிகர்தண்டா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சாங்க. ஆனால் எனக்கு செய்ய தெரியாது. நான் பக்கத்துலேருந்து நான் வீடியோஸ் தான் எடுத்து அவள் எப்படி பண்ணுறான்னு நான் பார்த்து இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் வந்து கேரமல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா, சுகரை வந்து நல்லா வறுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா. அது பக்கத்தில் இன்னொரு வந்து பாலாடை, அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா. அதுக்கு அடுத்ததில் வந்து பால், அந்த ஜிகர்தண்டாவில் ஊற்றக்கூடிய பால், இந்த மாதிரி 3 பாத்திரத்துலையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா கடல் பாசி பாதாம் பிசின் அதை வந்து ஊற வச்சுருந்தா. எல்லாத்தையுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, ஃப்ரீசரில். இப்போ பாருங்கள், எல்லாம் செட் ஆகி வந்துருச்சு. சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட். இப்போ எப்படி நமக்கு சர்வ் பண்ணுறான்றது மட்டும் நான் ஒரு கிளிப் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் கப்பில் வந்து நைட்டு ஊற வச்ச அந்த பாதாம் பிசின் அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து இந்த கேரமல் கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாலாடை கேரமல் அதுவும் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து அதில் ஊற்றியாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மில்க்கு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த திக்கான மில்க்கு. அத வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து ஊத்திக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து வாங்கி அதையும் வந்து கேரமல் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இடையிலே கொஞ்சம் கரண்ட்டு போனனால அது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் லைட்டாக தான் ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகே, பசங்க எல்லாமே அவங்க வெயிட் பண்ண முடியல, அதனால் சீக்கிரம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்ட உடனே சரி ஓகேன்னு அப்படியே சர்வ் பண்ணிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த கேரமல் லைட்டாக மேலே ஊற்றி கொடுத்தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே மதுரை விளக்குத்தூண் ஃபேமஸ் ஜிகர்தண்டா டேஸ்ட்டுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.